தேங்காய் பாலும் ஆப்பமும் செய்யலாம் வாங்க டிஃபனுக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுப்பு கிரியேஷன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி டிஃபனுக்காக ஆப்பம் தேங்காய் பால் செய்யலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இதுக்கு 1 கப்பு இட்லி அரிசி, 1 கப்பு பச்சரிசி, அதோட 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் வெந்தயம், இதெல்லாம் எடுத்து கழுவிட்டு எல்லாம் ஒன்றா சேர்த்து 4 மணி நேரம் ஊற வச்சு நைஸாக அரைச்சிட்டு 8 மணி நேரம் புளிக்க வச்சோம்னா நம்ம ஆப்ப மாவு ரெடி ஆகிடும். இது போல் கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கணும். இப்போ நம்ம ஆப்பம் செய்யலாம் வாங்க. ஆப்பக்கடாயை அடுப்பில் வச்சு நல்லா சூடானதும் இது போல் மாவை எடுத்து ஊற்றிட்டு அந்த கடாயை எடுத்து நம்ம சுற்றினோம்னா அந்த எல்லா இடமும் பரவி வந்துடும். மாவு எல்லா இடமும் பரவி மேல் பக்கம் நல்ல மொறுமொறணும், உள்ளே நடுப்பகுதியில் கொஞ்சம் சாஃப்டாகவும் வரும். இதை ஊற்றிட்டு நம்ம துளியும் எண்ணெய் வச்சு ஊற்றிக்கலாம் வேணும்னா. இல்லைன்னா அப்படியே மூடி வச்சு வேக விட்டு எடுத்தால் இது போல் ஓரமெல்லாம் எடுத்துக்கும். ஓரமெல்லாம் நல்லா எடுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் நம்ம ஊற்றி மூடி வச்சிட்டோம்னா நல்லா ஓரமெல்லாம் வெந்து இது போல் வந்துடும். அப்புறம் எடுத்தோம்னா ஆப்பம் ரெடி. நல்லா குழியாக வரும். நீங்கள் அப்படி குழியாக வரலைன்னா ஒரு பிஞ்சு சமையல் சோடா சேர்த்து மாவில் கலக்கிக்கலாம். தேங்காய் பாலுக்கு நம்ம தேங்காயை திருவி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி வடிகட்டிட்டு சர்க்கரையும் ஏலக்காயும் போட்டுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.